ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். என் அப்பாவுக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, கீ ரைஸ் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் போட்டு கழுவுன மட்டனில் குழம்பு மசால் பொடி, மஞ்சள் தூள், சீரகத்தூள், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய தக்காளி, ஒரு டம்ளர் தண்ணி, அப்புறம் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் வந்துட்டு ஹாட் பாட் ப்ரெஷர் குக்கர் பாத்திரத்தில் பண்ணதுனால அது இப்போ ஹாட் பாட்டில் வச்சு இப்போ மூடிடலாம். மூடிட்டு அந்த மீட் அண்ட் ஸ்டூ செட்டிங்கில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரை செக் பண்ணி ஆன் பண்ணிட்டோம். அடுத்து கீ ரைஸ் பண்ண போகிறதுனால கீ போட்டுடலாம். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். அடுத்து வெங்காயம் போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஊற வச்சு அரிசியை போட போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்துட்டு தண்ணி போட்டுடலாம். டேஸ்ட் பார்த்ததுல உப்பு கம்மியாக இருந்தது, அதனால கொஞ்சம் உப்பு போட்டுடுறேன். அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஹாட் பாட்டில் மட்டன் ரெடியான சவுண்ட் கேட்டது. திறந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்கு. கலர் இருக்கட்டும், கறிக்கு நல்லா வெந்திருக்கணும்ல, அதை பார்க்கலாம் வாங்க. இதை கட் பண்ணிட்டேன் தான், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக திறந்த குக்கரில் இருந்த பீஸை கையால் தொட்டு தப்பு தான். ஆனால் இப்போ கத்தியில் வந்து போக் பண்ணி பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. டெண்டராக குக்கான மட்டனை வச்சு இப்போ மட்டன் சுக்கா பண்ணலாம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ், கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இப்போ அதை வதக்கிட்டு அடுத்து என்னன்னு பார்ப்போம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு தக்காளி போட்டுடலாம். டப்பா கொஞ்சம் குடைச்சல் கொடுத்தா தட்டிக்கோங்க. அடுத்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வரமிளகாயும் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளும் சீரகத்தூளும் போட்டுடலாம். மிளகு வேணும்ல, இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பேஸ்ட் ஆக்கிடலாம். என்ன சொல்றீங்க? இப்போ நல்லா குக்கான மட்டனை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மட்டன்ல தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியே வருது பாருங்களேன். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் வரும். இப்போ சிக்கன் சுக்கா, இப்போ கொஞ்சம் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. மூடி வச்சு கீ ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. தூள் தூளாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. 3ல் 2 முடிச்சாச்சு. இப்போ அடுத்து மட்டன் குழம்பு முடிச்சிடலாம். குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு எல்லா ஸ்பைசஸையும் போட்டுடலாம் எண்ணெயில். டயர்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, எனக்கும் தான். எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு வறுத்துட்டா ரெடி. ப்ரெஷர் குக்கர் பாத்திரத்தில் தான் முதல்ல குழம்பையும் சேர்த்து எல்லா மட்டனையும் குக் பண்ணோம். அதில் இப்போ தாளிப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து டேஸ்ட் ஏற்றலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஃபாதர்ஸ் டே என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சது, பிடிக்காதது ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வச்சு வீடியோ பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். என் தமிழ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.